வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 1. ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஸ்பாட்லைட் கேட்டதுனால நம்ம இங்கே வந்து 3 லைட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே பேக்கில் ஃபுல்லாகவே ஷீட் அடிச்சு பண்ணியிருக்கோம். பட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து எஸ்எஸ் இன்ச்சஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமருக்கு இதை நீட் இருந்தனால நம்ம இங்கே ஒரு பெரிய ட்ராயர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மினிமம் 50 to 60 kgs வரையும் வெயிட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கும். மார்பிளில் டார்க் அண்ட் ஐவரி. பட் இந்த சப்போர்ட்ஸ் எத்தனை கம்பெனிஸ்ல கொடுப்பாங்கன்னு தெரியாது. பட் நம்ம வெயிட்டை ஹோல்ட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறோம். ஒரு காடி பீஸ் நம்ம சேம் அதே மாதிரி எல்லா சைடுமே ஷீட்ஸ் கொடுத்து இங்க ஒரு ஷெல்ஃப் மாதிரி பண்ணியிருக்கோம். இங்க ஒரு பெரிய காட் வரப்போகுது, அதுவுமே நம்ம தான் பண்றோம் வுட்ல. ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பீகாக்கோட ஹேண்டில்ஸ். ஸோ கிளாஸஸ் வந்து டிசைன் கிளாஸ் விநாயகரோட இது போட்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் கீழே வந்து படையல் ட்ரே, சேம் கட்லரி, பிளெயின், அண்ட் தென் கீழே பிளேட். ஸோ க்ராக்கரி யூனிட் வந்து வேற எந்த மெட்டீரியலையும் போகாமல் நம்ம யூனிட்லேயே அவங்க பண்ணி கேட்டிருந்தாங்க. வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே சைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 1. ஸோ இங்கே நம்ம ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு சைட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க என்ன சைட் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே நம்ம லைட்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாம் மோஸ்ட்லி இப்போ கஸ்டமரோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். சிலவங்க ஸ்ட்ரிப் லைட்ஸ் கேட்பாங்க, சிலவங்க ஸ்பாட் லைட்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி லைட்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஸ்பாட் லைட் கேட்டதுனால நம்ம இங்கே வந்து 3 லைட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி கலர் தீமில் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே பேக்கில் ஃபுல்லாகவே ஷீட் அடிச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் அவுட்ரு மட்டும் டோர் பண்ணாமல் உள்ளே கம்ப்ளீட்டாகவே நம்மளோட ஷீட்ஸ் கொடுத்து பேக்கில் ஃபுல்லாகவே ஷீட்ஸ் கொடுத்து பிளேட்ஸ் கொடுத்து ஒரு ப்ராப்பர் வார்ட்ரோப் யூனிட் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் காம்பினேஷன். ஸோ இது கிட்ஸ் ரூமுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு பிளெயின் கலர்ஸ் போயிருக்கோம். ஸோ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல போட்டு கொடுத்துருக்கோம். இன்ச்சஸ் எல்லாமே நம்மளோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். முன்னாடியில பியானோ இன்ச்சஸ் எல்லாரும் போடுவாங்க. பட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து எஸ்எஸ் இன்ச்சஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிளேட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். தென் இங்க ஒரு பெரிய டிராயர் வச்சிருக்கோம். ஸோ டிராயரோட சைஸ் பாத்தீங்கன்னா தெரியும். கஸ்டமருக்கு இந்த நீட் இருந்தனால நம்ம இங்க ஒரு பெரிய டிராயர் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் கீழே ஃபுல்லாவே பிளேட்டு, பேக் சைட் கம்ப்ளீட்டா ஷீட். இது ஒரு ப்ராப்பர் வார்ட்ரோப். இது வந்து நார்மலா வந்து நம்ம பேக் ஷீட் இல்லாம பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ். பட் இங்க வந்து ஃபுல்லாவே எல்லா சைடுமே ஷீட் கொடுத்து நம்ம நார்மலா கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்க வந்து ஹேங்கிங் பைப்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ கஸ்டமர் வந்து ட்ரெஸ் ஹேங் பண்ணணும்னாலும் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு யூனிட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். இது ஒரு வந்து டிசைனிங்கான ஒரு புக் ஷெல்ஃப். ஸோ கிட்ஸ் ரூமுங்கிறதுனால ஸோ அவரோட சன்னோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாவே புக் ஷெல்ஃபா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபுல்லாவே ரேக்ஸ். அண்ட் தென் இதுக்கு பேக் ஷீட்லையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது எதுவுமே வால் கிடையாது, எல்லாமே நம்மளோட ஷீட் கொடுத்து ப்ராப்பரா வாலை பேக் பண்ணியிருக்கோம். ஸோ பேனலிங் ஃபுல்லா பண்றதுனால யூனிட்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். அண்ட் தென் லாஃப்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே வந்து ஷெல்ஃப்ஸ் இருக்கும். லாஃப்ட் ஷெல்ஃப் ட்ரேஸ் வச்சிருப்பாங்க. பட் இந்த வீட்ல லாஃப்ட் ஷெல்ஃப் கிடையாது, நம்மளே தான் யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு டவுட் இருக்கலாம், இப்போ வந்து நம்ம யூபிவிசியில் பண்றதுனால இது ஸ்ட்ராங் இருக்குமா, வெயிட் வச்சா ஹோல்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட் யூனிட்டை நீங்க பாக்குறீங்க. ஸோ லாஃப்ட்ஸ் எல்லாமே நம்மளோட இதில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ மினிமம் 50 to 60 kgs வரையும் வெயிட் ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இன்ச்சஸ் எல்லாமே நம்ம எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால சவுண்ட் வர்றது எந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு ரஸ்ட் எந்த ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. இது ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லாஃப்ட்டுக்கு பேக் ஷீட் இல்ல, லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஃபுல்லாவே. அண்ட் தென் வால் ஃபுல்லாவே நம்ம ஷீட்ல பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதுதான் கம்ப்ளீட் யூனிட். ஸோ கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் தீம்ல போயிருக்கோம். ஸோ பிளெயின் கலர்ஸ் போனதுனால இந்த யூனிட் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம்ல என்ன யூனிட் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோங்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இது என்ன மெட்டீரியல்னு கேட்டீங்கன்னா மார்பிள்ல டார்க் அண்ட் ஐவரி சேம் டிவி யூனிட்டோட காம்பினேஷன் தான் மாஸ்டர் பெட்ரூம்க்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். யூனிட் வார்ட்ரோப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு நார்மல் யூனிட்டா இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் டிசைன்ஸ்ல. காஸ் என்னன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் வார்ட்ரோப். அண்ட் தென் இதுல வந்து 2 டிராயர்ஸ் கொடுத்து
2 ட்ராயர்ஸ் கொடுத்து ஃபுல்லாகவே சேம் அதே மாதிரி பேக் ஷீட் சைட் ஷீட் எல்லா பக்கமுமே ஷீட் கொடுத்து எல்லாமே ஸ்ட்ராங்கான பிளேட்ஸ் கொடுத்து நீங்கள் பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ணலாம். எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஒரு டவுட் என்னன்னா வாட்டர் ஹவுஸ் வைக்கும் போது வெயிட் ஹோல்ட் பண்ணுவான். பட் நம்ம இங்கே கீழே சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த சப்போர்ட்ஸ் எத்தனை கம்பெனிஸ்ல கொடுப்பாங்கன்னு தெரியாது. பட் நம்ம வெயிட்டை ஹோல்ட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறோம். ஒரு காடி பீஸ் நம்ம கொடுக்கும்போது மினிமம் 50 கேஜிஸ் வரையும் நான் நல்லா தான் ப்ரெஸ் பண்றேன், நீங்க பார்க்கலாம். 50 கேஜிஸ் வரையுமே இந்த இந்த ஒரு ட்ரேனால யூஸ் பண்ண முடியும். காசு என்னன்னா உள்ள நம்ம வந்து டீ கூட்டை இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம் ஃபுல்லாவே ஷீட்ஸ் கொடுத்து. அண்ட் தென் இங்க வேற எதுவுமே கிடையாது. ஸோ இங்க இந்த யூனிட்ல மட்டுமே நம்ம ஒரு கிளாஸ் வச்சு கொடுத்து மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அண்ட் தென் பேக்ல வால் ஃபுல்லாவே ஷீட்ல வந்து பேக் பண்ணியிருக்கோம். நம்ம இது ஃபுல்லாவே நீங்க பார்க்கலாம். இது ஃபுல்லாவே நம்ம மார்பிள் ஷீட் தான். ஸோ மார்பிள் ஷீட்டை பிளேஸ் பண்ணதுனால ஒரு டைல் இல்ல ஒரு மார்பிள் லுக் வந்து இந்த ஷீட்னால கொடுக்க முடியும். ஸோ ஷீட் எப்படி இருக்குங்கிறது நீங்க பார்க்கலாம். அண்ட் தென் இங்க வந்து ஒரு யூனிட் சேம் அதே மாதிரி எல்லா சைடுமே ஷீட்ஸ் கொடுத்து இங்க ஒரு ஷெல்ஃப் மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்க காட் போடுறோம், அதுவும் நம்ம தான் பண்றோம், உட்ல காட் பண்றோம். ஸோ குயின் சைஸ் இந்த காட்டு. ஸோ காட் இங்க வைக்கும் போது அவங்களோட ஆக்சஸ் லைக் மொபைல்ஸ் கேஜெட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இங்க ஹோல்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். காட் பிகாஸ் சாக்கெட் இங்க இருக்கு. ஸோ பிளக் வந்து பண்ணிட்டு இங்க ஏதாவது கேஜெட்ஸ் யூஸ் பண்ணோம், அவங்க யூஸ் பண்ற திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா இதுக்கு மேல வச்சுக்கலாம். ஸோ கீழேயுமே வந்து நம்ம ரேக்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இங்க ஒரு பெரிய யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன திங்ஸ் வைக்கணுமோ தாராளமாக இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா இங்க ஒரு வார்ட்ரோப். ஸோ அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா இங்க ஒரு வார்ட்ரோப். ஸோ இந்த வார்ட்ரோமே பார்க்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து எங்கேயுமே வந்து நான் ஜஸ்ட் ஒரு அவுட்டர் டோர்ஸ் மட்டும் போடாம எல்லா சைடுமே வந்து ஷீட் கொடுத்து வாலையே பேக் பண்ணி ஒரு ப்ராப்பர் வார்ட்ரோப் யூனிட் பண்ணியிருக்கோம். சேம் நான் சொன்ன மாதிரி இங்கேயுமே லாஃப்ட்டுக்கு ஷெல்ஃப் கிடையாது, நம்மளோட ஷீட்ல தான் லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், லாஃப்ட் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க லாஃப்ட் பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ப்ராப்பர் யூனிட் லாஃப்ட் கம் வார்ட்ரோப் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த யூனிட்டோட செப்பரேட் யூனிக்னஸ் என்னன்னா 2 சைடு வார்ட்ரோப் பண்ணிட்டு நம்ம ஏன் சென்டர்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்க ஒரு பெரிய காட் வரப்போகுது, அதுவுமே நம்ம தான் பண்றோம் வுட்ல. அண்ட் தென் காட்டுக்கு எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெட் போர்ட் இருக்கும். ஸோ ஹெட் போர்ட் பதிலாக நம்ம ஃபுல்லாவே மார்பிள்ல ஷீட்ல வந்து வாலை வந்து பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மார்பிள் பேனல் பண்ணி கொடுக்கறதுனால இந்த வால் வந்து காட் போட்டு பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ யூனிட் எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். வால் கம்ப்ளீட்டாவே நம்ம வந்து பேனல்னால அரெஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ லுக்ல வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஒரிஜினல் மார்பிளுக்கு ஈக்குவலா இருக்கும் நமக்கு. கிச்சனுக்குள்ள நம்ம என்டர் ஆகும்போது ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பூஜா யூனிட். ஸோ பூஜா யூனிட் ஃபர்ஸ்ட் நீங்க பூஜா யூனிட் எப்படி பண்ணியிருக்கோங்கிற டிசைன் வந்து இப்போ நீங்க பார்க்கலாம். ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பீகாக்கோட ஹேண்டில்ஸ் கோல்ட் தீம்ல கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸஸ் வந்து டிசைன் கிளாஸ் விநாயகரோட இது போட்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம. கட்டிங் பார்க்கலாம், டிசைன் கட்டிங் மேலே அதே மாதிரி கலசம் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள டோர் திறந்த உடனே இதுவுமே எல்லா சைடுமே பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்தனால நம்ம பிளேட்ஸ் எதுவுமே கொடுக்கலாம், உங்களுக்கு பிளேட்ஸ் எதுவுமே வேணாம். ஸோ நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரேம்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா போதும். ஸோ இங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம் ஒரு சின்ன பர்கோலா கொடுத்து நம்ம வந்து ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க ப்ரே பண்ணுற டைமில் இந்த யூனிட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே லைட் பிளேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு டெம்பிளோட ஃபீல் கொடுக்கும். ஸோ இங்கே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ட்விங்கிளில் கோல்டு ப்ளஸ் ஐவரி. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே கோல்டு கலர் ஆட் பண்ணும்போது அதோட லுக்கே வேற, அதோட லுக்கே ஒரு ப்ரீமியம் லுக்கை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ ஒரு பூஜா யூனிட்டுங்கும் போது நம்ம அந்த கோல்டு ஆட் பண்ணும்போது அது ரியலாகவே அது ரொம்ப கிராண்டியரா இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஒரு யூனிட்டை நீங்க பார்க்கலாம். நிறைய ஃபோட்டோஸ் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கீழே வந்து படையல் ட்ரே. ஸோ ட்ரேஸ் வந்து யூஸ்வலாக எல்லா இதுலேயும் இருக்கும், பட் இந்த யூனிட்ல கொஞ்சம் பெரிய ட்ரேவா வேணும். ஸோ அதனால வந்து பெரிய ட்ரேவா பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து கீழே வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள ஒரு பார்ட்டிஷனோட. கீழேயுமே நமக்கு யூனிட்ஸ் இருக்கு, உள்ள ஒரு பிளேட்ஸ் கொடுத்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் இங்க வந்து பெரிய திங்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா பூஜா ரிலேட்டடான திங்ஸ் ஏதாவது பெருசாகவே விளக்கு இந்த மாதிரி ஏதாவது வைக்கணும்னா கூட இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த இடத்துல பார்ட்டிஷன் கொடுக்கல. ஸோ எங்கேயுமே நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையுமே எல் கொடுத்துருப்போம். எல்லா எல்லையுமே நம்ம டபுள் ஸ்க்ரூஸ் பண்ணியிருப்போம். இன்ச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் எஸ்எஸ் இன்ச்சஸ் தான். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம வந்து நார்மல் இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது கம்ப்ளீட் பேக்டான பூஜா யூனிட்.
ஸோ நீங்கள் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சன் வந்து நம்ம பூஜா நெட் இருக்கிறதுனால கோல்டன் ஐவரி காம்பினேஷனில் தான் போயிருக்கோம். ஸோ இங்கே வந்து அவங்க இங்கே கிச்சனில் வந்து எங்கேயுமே ஷெல்ஃப்ஸ் கிடையாது. பொதுவாகவே வீட்டில் கிச்சன் எல்லாமே ஷெல்ஃப்ஸ் வச்சுருப்பாங்க. பட் வந்து இந்த வீட்டில் வந்து ஷெல்ஃப்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம எல்லா இடத்துலையுமே யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட்டாக பண்ணும்போது அது ஒரு கம்ப்ளீட் இன்டீரியர் பேக்டாக போயிடும். அப்போ வீடு பார்க்குறதுக்கு இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கடப்பக்கலை எதுவுமே இல்லாமல். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு ப்ராப்பரான யூனிட். அவங்க வெசல்ஸ் ஏதாவது வைக்கணும்னா கூட வெசல்ஸ் வச்சுக்கலாம். அதுவுமே சேம் எல்லா இடத்துலையுமே எல் கொடுத்து பேக் ஷீட் கொடுத்து பண்ணியிருக்கோம். இதுவுமே பேக் ஷீட் இல்லாமல் பண்ணல, எல்லாமே பேக் ஷீட் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராப்பர் யூனிட். ஸோ இதுலேயுமே பார்க்கலாம், வெயிட் ஹோல்ட் பண்ணுறதுனால நல்லா நம்ம ஷீட் காடி வச்சு நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் நல்லாவே தான் ப்ரெஸ் பண்ணுறேன், நான் வீடியோக்காக ஃபேக் ப்ரெஸ் பண்ணல, நான் நல்லாவே புல் பண்ணுறேன். பட் நீங்கள் இதோட குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்குது, ஸோ யூபிவிசியில் பண்ணால் வெயிட் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ராப்பரான யூனிட் இங்கே. அண்ட் தென் ஆயில் புல் அவுட் ட்ராலி. ஸோ இந்த இடத்துல நார்மலான ஒரு டோர் போட்டிருக்கோம். ஸோ இது மூணுமே ட்ராலிஸு, சேம் கட்லரி, பிளெயின் அண்ட் தென் கீழே பிளேட்டு. ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ராலிஸ் ஏரியா. இந்த இடத்துலையும் ஒரு ஆயில் புல் அவுட்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ வாஷர்ஸ், டிஷ் வாஷர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் இருந்தது, பாட்டில் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்க இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூனிட், கிராசரி செக்ஷன், க்ராக்கரி யூனிட்னு சொல்லுவோம். ஸோ க்ராக்கரி யூனிட் வந்து வேற எந்த மெட்டீரியலையும் போகாமல் நம்ம யூனிட்லேயே அவங்க பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி ஸ்பிளிட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்படி பண்ணி கொடுக்கறதுனால அவங்க நிறைய திங்ஸை டிவைட் பண்ணி கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இப்படி இந்த மாதிரி ஒரு யூனிட் பண்ணியிருக்கோம். இதுவுக்குமே வந்து நம்ம பேக் ஷீட் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம், டேரெக்டாக வாலில் பிளேஸ் பண்ணல, பேக் ஷீட்ஸ் கொடுத்து ப்ராப்பரான ஒரு யூனிட்டாக பண்ணியிருக்கோம். இதுவுமே சேம் கோல்டன் ட்விங்கிள் கோல்டன் ஐவரி காம்பினேஷன். ஸோ கிச்சன் ஃபுல்லாகவே இன்க்ளூசிவ் பூஜா நம்ம வந்து கோல்டன் ஐவரி காம்பினேஷனில் தான் போயிருக்கோம்.